அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் உள்ள வீடியோக்களையும் நம்ம லைவ் சேட்டில் நான் பேசுகிறதையும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா, நான் தொடர்ந்து இந்த பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிகளை பாசிட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கம்பெனிகள்லாம் கடந்த 3-4 வருஷத்தில் மார்க்கெட் ஏறுனாலும் கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேயே அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பிஸ்னஸ்ஸு. அதனால் இவ்வளோ வருஷம் கன்சாலிடேட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பி இன்னமும் ஹையாக தான் இருக்குது, ஹை வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நான் பேசிகிட்டே இருந்தேன். உதாரணமாக பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸு, கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு. ஐசிஐசிஐ பேங்க் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேசியிருந்தேன். ஆக்சிஸ் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, HUL, ஐடிசி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பேசியிருந்தேன். இப்போது மார்க்கெட் ஒரு 15% மேலே உடஞ்சிருச்சு நிஃப்டி. சரிங்களா? இப்போது நம்ம பேசின மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு HDFC பேங்க் ஒரு 100 ரூபா 150 ரூபா ஏறி இருக்கு. கோட்டக் பேங்க் ஒரு 100 ரூபா 150 ரூபா ஏறி இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் ஒரு 100 ரூபா 150 ரூபா ஏறி இருக்கு. ஐடிசி, HULலாம் ஒரு 5% to 10% கிட்ட கரெக்டாக இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கம்மியாக இருக்கு. சரிங்களா? அதாவது நம்ம சொன்னது நடந்துச்சு அப்படின்னு பீத்திக்கிறதுக்காக பேசுகிறலங்க. அதுவே கிடையாது இன்டென்ஷன். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்டாக்குகள்லாம் 3 வருஷமாக கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. அற்புதமான தங்கமான பிஸ்னஸஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் கிராஷில் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்டை இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இந்த ஸ்டாக்கை கூடவே சேர்த்து நான் ரிலையன்ஸு, டிசிஎஸ்ஸையும் பேசியிருக்கிறேன். ஆனால் அதுவுமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது? 10% கரெக்டாக இருக்குமா? 10% கரெக்டாக இருக்கும், அல்லது ஒரு 15% கரெக்டாக இருக்குன்னே வச்சுக்குவோம். நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸை கண்டிப்பாக வாங்கி போர்ட்ஃபோலியோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அற்புதமான ஸ்டெபிலிட்டி கிடச்சிருக்கும். அதுதான் பாயிண்ட்டு. மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இண்டிவிஜுவலாக உடஞ்ச அளவுக்கு இந்த கம்பெனிகள் உடையலை. ஏன்னா டைம் கரெக்ஷன் ரொம்ப ஆயிருச்சு. ப்ளஸ் அவங்க இந்த புல்ரனில் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணலை. சரி, இது வரைக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் இந்த ஸ்டாக்ஸை வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் 2 விதமாக நடக்கலாம். என்ன அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் ஒரு 15% கீழே உடஞ்சா இந்த ஸ்டாக்ஸும் மறுபடியும் ஒரு 400 ரூபா கீழே வரலாம். சரிங்களா? உதாரணமாக HDFC பேங்க் ஒரு 1200 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரலான்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த பங்குகளை வாங்குவேன். அதுக்கும் கீழே உடஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 30% கீழே போய் இந்த ஸ்டாக்ஸும் மறுபடியும் 25-20 பீக்கெலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போல்லாம் கூச்சப்படாமல் நம்ம வாங்கலாம். அதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹை பியாக இருந்தாலும் நான் வச்சுருக்கிறேன். இப்போது இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற நான் இந்த ஸ்லைடில் காட்டின ஸ்டாக்ஸில் எதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்டால், ஆக்சிஸ் பேங்க்கு வாங்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக முன்னாடியே பேசிகிட்டு இருக்கேன், பட் இல்லை என்கிட்ட. ஆக்சிஸ் பேங்க் இல்லை. இண்டஸ்இண்ட் பேங்க்கு கொஞ்சோன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். பஜாஜ் ஃபினான்ஸு, HUL, HDFC பேங்க்கு, கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, பஜாஜ் ஃபின்சர்வு, டிசிஎஸ் கொஞ்சோன்னு தான் இருக்குது. ரிலையன்ஸ் வச்சுருக்கிறேன். சரிங்களா? இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கிறேன். ஐடிசி அக்குமுலேட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணது, மேலே போயிடுச்சு. டிசிஎஸும் அக்குமுலேட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுது. 2800 ரூபா கிட்ட ஒரு ஸ்டாக்கோ என்னமோ வாங்கினேன், மேலே போயிடுச்சு. ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஸோ திருப்பி வந்துகிட்டு இருக்கு. இப்போவும் காசு இருந்தால் நான் அக்குமுலேஷன் ஃபேஸில் டிசிஎஸ்லாம் 1-2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டே போவேன். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஒரு அற்புதமான ஒரு போனஸ் டிப்பு சொல்கிறேன், கேளுங்க.
இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் இல்லாமல் நிறையா மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து அதிகமாக உடஞ்சிருக்கு. நான் பெரும்பாலும் வந்து மிட் கேப்பு ஸ்டாக்ஸ் பேசியிருக்கேன். பட் ஆனால் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் பேசியிருக்கேன். மிட் கேப் ஸ்டாக்ஸ்லையும் சரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லையும் சரி சில ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டேபிளாக நிற்கிது, 10% அந்த மாதிரி இருக்குது. நான் பெரும்பாலும் பேசலை, லார்ஜ் கேப் பங்குகள் பேசின அளவுக்கு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பேசலை. பட் நான் பேசின ஸ்டாக்குகளும் வந்து சில நல்லாவே உடஞ்சிருக்கு. அதை நான் வந்து ஒத்துக்கிட்டு தான் வேணும், சரிங்களா? ஏன்னா வந்து அது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்னால இல்லை, மார்க்கெட் கிராஷ்னாலையும் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ஆல்ரெடி வேல்யூவேஷன் ஜோனில் ஹையாக இருக்கிறதுனாலையும் வந்து உடஞ்சிருக்கு. சில ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் தான் நடந்திருக்கு. அது ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்பூலுக்கு வந்து ப்ரொமோட்டருடைய அந்த பிஹேவியர் வந்து ஒரு நல்ல பிஹேவியர் கிடையாது. ரெண்டாவது வந்து ஏஷியன் பெயிண்ட்டுக்கு அந்த மார்க்கெட் ஷேர் குறையிறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நல்ல விஷயம் கிடையாதுன்னா கம்பெனி இருக்க தான் போகுது. கண்டிப்பாக வந்து 45 பியில் இருக்குது, இன்னும் ஒரு 10 பி குறைஞ்சா நானுமே வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். காரணம் வந்து என்னென்னா அவங்க மார்க்கெட்டில் வந்து லீடர். இப்போ வரைக்கும் அவங்க மார்க்கெட் ஷேரை விற்றாலும் 5 வருஷத்தில் டபுளான ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷத்தில் டபுள் ஆகுது. எனக்கு 8% 9% வந்து இந்த மாதிரி பங்குகள் சிஏஜிஆர் கொடுத்தாலே போதும்னு நினைக்கிற கேட்டகரி. சரிங்களா? அதனால் வந்து நான் அப்படி யோசிக்கிறேன். சரி, நான் சொல்ல வர்ற போனஸ் பாயிண்ட்டை நான் இப்போவே சொல்லிடுறேங்க. போனஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்ககிட்ட 25 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபாயை தனியாக எடுத்துருங்க. இதுதான் நீங்கள் சிப் பண்ண வேண்டிய தருணம். சிப் பண்ண வேண்டிய தருணம்னா என்ன? மார்க்கெட்டில் இது வரைக்கும் நான் வரலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். ஆனால் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை தயவு செஞ்சு வாங்காதீங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இதில் சிப்பு வந்து பண்ணாலே போதும். சிப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறும் 500 1000 போடுற தருணம் கிடையாது இது. நீங்கள் இது வரைக்கும் 500 1000 போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா 1200 போடுங்க. 500 ரூபா போட்டிருந்தா 700 போட ஆரம்பிங்க. 1000 ரூபா போட்டிருந்தா 1200 1300 போட ஆரம்பிங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து மார்க்கெட் ஆல்ரெடி 15% உடஞ்சிருச்சு. இன்னமும் வந்து இதுதான் பாட்டம்னு யாருனாலையும் சொல்ல முடியாது, சரிங்களா? இன்னமும் வந்து உடையும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உடஞ்சிட்டு ஒரு 10% 15% கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முன்னாடி கொரோனாவில் பார்த்த மாதிரி வந்து டக்குன்னு மேலெல்லாம் எழும்பிடாது. டைம் கரெக்ஷனும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ 2026 டிசம்பரை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற 25 லட்சத்தில் 1 லட்சத்தை தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு 24 லட்சத்தையும் கூச்சப்படாமல் நீங்கள் நிஃப்டி 50ல் வந்து 50,000, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து 50,000 இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் பிரித்து போட்டுக்கிட்டே வரலாம். ஒருவேளை நிஃப்டி 50யோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோ இன்னும் நல்லா உடையுதுன்னு வச்சுக்கோங்க, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வேணால் நீங்கள் வந்து போடுறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து கூட போடலாம். அது கூட ஓகே தான். ஏன்னா அது மிட் கேப்பு, இன்னும் உடைகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஆனால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போயே ஆரம்பிச்சு. ஆனால் என்ன தெரியுமாங்க பிரச்சனை, நீங்கள் இப்போ ஷார்ட் டேர்மில் நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, கண்டிப்பாக நிஃப்டி 50யும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் ஷார்ட் டேர்மில் கரெக்ட் தாங்க ஆகும். ஆனால் நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா 2 வருஷம் கோலு, சரிங்களா? இந்த 2 வருஷத்துக்கு 1 லட்சத்தை வந்து நான் மாதம் போடுறேன் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் 2 வருஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்டம்லாம் வந்து ஆயிருக்காது அப்படிங்கிறது தான் வந்து நான் நினைக்கிற விஷயங்க. இது நடக்காமல் போச்சுன்னா என்னை எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா 24 லட்சம் இருக்குன்னா மாதம் 1 லட்சம் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் அந்த 1 லட்சம் நல்ல குவாலிட்டி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளில் உங்களால் வேல்யூவேஷனில் பிடிக்க முடியும்னா அதில் போடுவேன். இல்லாட்டி நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் 50,000 பிரித்து போட்டுவிட்டு அமைதியாக மாதம் போட்டுகிட்டே வருவேன். இதில் என்ன நடக்கும் தெரியுங்களா? சடனாக வந்து மார்க்கெட் வந்து 10% அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்தில் விழுகும். நீங்கள் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் 2026 டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ வந்து 1 லட்சத்தை வந்து 50-50ன்னு பிரித்து போட்டுடணும். அந்த 10% இருந்து அதே மாதத்தில் இன்னொரு 10% கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 1 லட்சத்தை எடுத்து 50-50ன்னு பிரித்து போடணும். புரியுதுங்களா? உங்களுடைய கோல் வந்து 2 வருஷத்துக்குள்ளே 24 லட்சத்தை டிப்ளாய் பண்ணுறது தான் கோலு. நீங்கள் மாதம் 1 லட்சத்தை வந்து நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் 50-50ன்னு போட்டுக்கிட்டே வரணும். இது சிப் பண்ணுறதுக்கான தருணம். இந்த 50,000 அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சிப் அமௌண்ட்டாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் 24 லட்சம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 2 லட்சம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து மாதம் 8,000 அப்படின்னு பிரிச்சுக்கணும், சரிங்களா? 80,000னா 1,60,000, 8,500, 9,000 கிட்ட வரும் மாதம்.
இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத திருப்பி சொல்லிடுறேன். மாதம் மாதம் நீங்கள் ஒருவேளை 2 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா 9000 4500 நிஃப்டி 50, 4500 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். ஒருவேளை நீங்கள் போட்ட பிறகு, அதாவது இந்த மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்ச் 1ஆம் தேதி வந்து 4500 போட்டிங்க. நீங்கள் போட்ட லெவலில் இருந்து நிஃப்டி 50 வந்து தாராளமாக ஒரு 8% வந்து கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதே மாதத்தில். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்னொரு போர்ஷன் இருக்குல்ல, அடுத்த மாதத்துக்கான போர்ஷன் இருக்குல்ல, அதை உடனே வந்து டிப்ளாய் பண்ணணும். சரி, டிப்ளாய் பண்ணிட்டீங்க, உடஞ்சது. நீங்கள் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 8% to 10% அந்த லெவலில் இருந்து கீழே போயிடுச்சு அதே மாதத்தில் அப்படின்னா, இன்னொரு 9000 எடுத்து 4500 போடணும். இப்படியே வந்து 8% கீழே போக போக நீங்கள் அடுத்த மாதத்துக்கான காசை முன்னாடியே வந்து உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்து நிஃப்டி வந்து மிஞ்சி போனால் 2 மாதத்தில் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 தடவை உங்களுக்கு 8% கீழே போகலாம். அதாவது இப்போது போடுறீங்க 1ஆம் தேதி மார்ச், அதுலேருந்து ஒரு 8%. அப்போ வந்து நீங்கள் வந்து ஏப்ரலுக்கான காசை கொண்டு வந்து போட்டுடுறீங்க. மறுபடியும் வந்து ஒரு 8%. அப்போ மேக்கான காசையும் இந்த மாதத்துலேயே போடுறீங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் 8%. ஸோ அந்த மாதிரி ஒரே மாதத்துலலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. ஒருவேளை போனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிறது 8%ங்கிறது ஒரு டீசெண்டான ரேஞ்சு. நீங்கள் 1%, 2%க்கெலாம் அடுத்த மாதம் காசை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடக்கூடாது, டெம்ப்ட் ஆகி போடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரேஞ்சுனா அந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய டார்கெட்டை வந்து என்ன அப்படின்னா 2026 வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ வெயிட்டிங் பீரியட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 5வது வருஷம் வந்து எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலுங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 சிப்பை தொடர்ந்து நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை வேல்யூவேஷன் ரேஞ்சில் 1, 2ன்னு நான் வாங்குவேங்க. உதாரணமாக ஆக்சிஸ் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு அப்படிங்கிற மாதிரி பேங்க்கு, ப்ளஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, டிசிஎஸ்ஸு, டாக்டர் ரெட்டிஸு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவரு, அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, இந்த மாதிரி பங்குகளை இன்னமும் வந்து நிறையா பங்குகள் இருக்குங்க. நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது எல்லா செக்டர்லேயும் வந்து டாப் 5 பங்குகள் அப்படின்னு இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸு, ஹெச்எல் டெக்னாலஜிஸு, அதுக்கப்புறம் வந்து டெக் மஹேந்திரா, விப்ரோ, இந்த கம்பெனிகள்லாம் வந்து டாப் 5 கம்பெனிஸ் அப்படின்னு வந்து இருப்பாங்க அந்த லிஸ்ட்டில். மார்க்கெட் கேப் பிரகாரமே வந்து பார்த்தாலும் அதில் யார் வந்து பிஇ ரேஷியோவில் வந்து, பிஇ ரேஷியோனா ஆவரேஜ் இபிஎஸ் ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் அபவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ்கெல்லாம் இப்போ அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ இருக்கிற இபிஎஸ்க்கு கரண்ட் பிஇ என்ன அப்படின்னு பாருங்கள். 20 பிஇ எல்லாம் டச் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் ஓரளவு நல்லாவே டீசெண்டாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா டாப் 5 கம்பெனிகள் இல்லையா? ஆனால் அந்த 20 பிஇங்கிறது இப்போ கடைசி வருஷத்துடைய இபிஎஸ்ஸாக இருக்கக்கூடாது. கொரோனாவுக்கு முன்னாடி வந்து என்ன இபிஎஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன இபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க, இது ரெண்டையும் வந்து ஒரு ஆவரேஜ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த இபிஎஸ்க்கு உங்களுக்கு 20 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. 20 பிஇ அப்படின்னு வருதுன்னா அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். லார்ஜ் கேப் பங்குகள் தானே. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து 4 to 5% வரைக்கும் கூட நீங்கள் உங்கள் அலோகேஷன் வச்சுக்கலாம் இந்த மாதிரி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை. இதில் என்னென்னா, நீங்கள் பண்ணுற சிப்பு, நீங்கள் பிடிக்கிற ஸ்டாக்ஸு, இது எல்லாமே 2 வருஷம் வரைக்கும் உங்கள் ரேஞ்சில் நீங்கள் தொடர்ந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சுன்னா 1, 2ன்னு வாங்கிட்டே போகணும். மார்க்கெட் ஒரு வேளை பயங்கரமாக உடப்படுது, ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் வந்து இப்போ 25 பிஇ கிட்ட இருக்குது, உங்களுக்கு 17 பிஇயில் வந்து கிடைக்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. பல்காக வந்து நீங்கள் 5% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அலோகேஷன்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஒரே அட்டம்ப்டில் வந்து 2.5% அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அட்டம்ப்டில் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை ஏற்றலாம். அதுக்கப்புறமும் வந்து டிசிஎஸ் கீழே போகுது அப்படின்னா இன்னும் வந்து ஏற்றிக்கலாம். அல்லது டைம் கரெக்ஷன் தான் கொடுக்குது, கீழே உடஞ்சிருச்சு, அந்த 17 பிஇலே வந்து மாதக்கணக்காக கிடக்குது அப்படின்னா அப்போவும் நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய கோலு 5% சைஸ் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. அதுக்கு மேலேயும் வந்து கீழே போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குதுன்னா நீங்கள் இன்னும் கூட வந்து ஏற்றிக்கலாம். டிசிஎஸ் மாதிரி பங்குகளை நீங்கள் வந்து 7%, 8% கூட வந்து ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும்பொழுது அந்த 3% ப்ராஃபிட்டை வந்து எடுத்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 5% அப்படின்னு விடலாம். இது
டிசிஎஸ் மாதிரி பங்குகளுக்கு, ஐடிசி மாதிரி பங்குகளுக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி பங்குகளுக்கு நீங்கள் பண்ணலாம். HUL மாதிரி பங்குகளுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது நிஃப்டி 50ல் உள்ள ரிலையன்ஸுக்கு கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். நிஃப்டி 50ல் உள்ள நல்ல ப்ரைவேட் செக்டரில் உள்ள நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனிஸ், அல்லது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போங்க, லார்ஜ் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப்பு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து சில ஸ்டாக்ஸுக்கு வந்து எப்பொழுதுமே 5% மேலே வந்து அலோகேஷன் கொடுத்துருப்பாங்க. குறைஞ்சது 4% கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாக்ஸாக வந்து லிஸ்ட் எடுத்து போட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் இப்படி வாங்குவேன். உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இது நம்ம முன்னாடியே தொடர்ந்து பல வீடியோக்களில் பேசின விஷயங்கள் தான். இது தருணம், அதனால் ஒரு தடவை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கோல் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் நாற்று நட்டு வைக்கிறீங்க. எத்தனை நாற்று நட்டு வைக்கிறதுக்கு டைம் ஆகும் தானே? அது வந்து 2 வருஷம் டைமு. எப்போது? டிசம்பர் 2026 வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பயிர் விளையிறதுக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுக்குறீங்க. சரிங்களா? சரி, ஒரு 5 வருஷம்னு வந்து மொத்தமாக பண்டில் பண்ணி வச்சுக்கலாம். 5 வருஷம் கழித்து நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கின ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணுறீங்க. அந்த சூழ்நிலையில் பெரும்பாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து எஃப்டி ரிட்டர்னை விட நல்ல ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இந்த ப்ராசஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 5 வருஷத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த லார்ஜ் கேப்புகளையோ அல்லது இண்டெக்ஸையோ வாங்காமல் இஷ்டத்துக்கு போய் மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, தெரியாத ஸ்டாக்ஸை தான் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த 5 வருஷம் நிம்மதியாக தூங்க முடியாது. புரியுதுங்களா? என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்து இருப்பீங்க. சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி, அப்படியே கீழே போனாலும் இவங்கெல்லாம் நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல இண்டெக்ஸு, எப்படியா இருந்தாலும் மேலே எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் 5 வருஷம் கழித்து வந்து பார்க்குறப்போ ஒரு 25% வந்து சான்ஸ் இருக்குது மார்க்கெட் வந்து இன்னமும் வந்து ரெக்கவர் ஆகாமல் இருக்கிறதுக்கு 5 வருஷம் கழிச்சும். அப்போது யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் another 2 more years. அவ்வளவுதான். 7 வருஷத்தில் கண்டிப்பாக வந்து எஃப்டியை விட உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக தான் கிடச்சிருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். சரிங்களா? இது இல்லாமல் இப்போது நீங்கள் 25 லட்சம் சொன்னீங்கல்ல, 25 லட்சத்தில் 24 லட்சம் வந்து சிப் பண்ணிட்டீங்க. சரியா? அந்த இந்த 2 வருஷத்தில் நீங்கள் ஒரு இன்கம் வரும்ல, கேஷ் ஃப்ளோ வரும்ல, அந்த காசில் நீங்கள் லார்ஜ் கேப் பங்குகளை வாங்கணும். அதுதான் ஐடியா. சரிங்களா? அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 லட்சம் வச்சுருக்கீங்களா, அந்த 1 லட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் லைக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, அல்லது வந்து சவுத் இண்டியன் பேங்க்கு, அது இல்லாமல் பஜாஜ் கன்சியூமரு, அது இல்லாமல் நல்ல ஸ்மால் கேப் பங்குகள். சரிங்களா? டக்குன்னு ஞாபகம் வரல, நான் வேணால் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் பங்குகள் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் டிடிகே ப்ரெஸ்டீஜ் ஒரு நல்ல கம்பெனி தான், ஆனால் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து டக்குன்னு வந்து நேம் ஞாபகம் இல்லைங்க. நீங்கள் அந்த மாதிரி பங்குகள்லையும் உங்களுக்கு புரிஞ்ச ஸ்டாக்ஸு, இப்போ பேட்டா இண்டியா அல்லது ரிலாக்ஸோ, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கூட வந்து கீழே வந்து பி ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு நல்ல வேல்யூவேஷன் ஜோன்ஸில் கிடைக்கிது அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்மால் கேப்பு மிட் கேப் போர்ஷனும் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் குறைஞ்சது 75% வந்து நீங்கள் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் போடும்பொழுதே உங்களுக்கு மிட் கேப்பும் எக்ஸ்போஷர் கிடச்சிருது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு அதில் எக்ஸ்போஷர் கிடைக்கிது. அது இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் தான் வந்து ஸ்மால் கேப்பு அந்த மாதிரி பிடிக்கணும். நான் இந்த ஸ்லைடில் காட்டின ஸ்டாக்ஸ் லிஸ்ட் மட்டுமே கிடையாது, நான் பேசின ஸ்டாக்ஸ் லிஸ்ட் மட்டுமே கிடையாது. நீங்களே வந்து நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்டு இருப்பாங்க, அல்லது மல்டி கேப் பங்குல இருப்பாங்க. அதில் போய் பாருங்கள் எந்தெந்த பங்குகளுக்கெல்லாம் வந்து 4%, 5%ன்னு நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் இருக்கிறாங்க. கோட்டக்கு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, அதுக்கப்புறம் வந்து மோத்திலால் ஓஸ்வால், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மிரே அசெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபண்ட் ஹவுசஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஃபண்டு வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டாக்கு அல்லது இந்த ஃபண்ட் ஹவுசஸ் 4%, 5% வச்சிருக்கிற ஸ்டாக்கு, அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு புரிஞ்ச, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கம்பெனி எவ்வளோ ரெவன்யூ பண்ணுது, என்ன மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆப்வியஸாக உங்களுக்கு சேலரி ஹைக்கு, சேலரி எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே கம்பெனி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம்.
புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து நல்லா growth இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பல ஆங்கிளில் வந்து நீங்கள் யோசித்து உங்களுக்கு புரிஞ்ச கம்பெனி நேம்ஸை எழுதி வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி எல்லாத்தையும் வித்தவுட் ஒரிங் அபவுட், அதாவது என்னென்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நான் இத்தனை ஸ்டாக்கு தான் வச்சுப்பேன் அப்படின்லாம் ஒரி பண்ணாமல் எல்லா ஸ்டாக்குலையுமே வந்து நீங்கள் பிரித்து அந்த நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 சிப் கூடவே சேர்த்து இதையும் வாங்குங்க. இந்த ப்ராசஸில் வந்து குவாலிட்டி சர்க்கிள் இல்லாமல் வெளியில் தெரியாத கம்பெனியை தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதை பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிறது தாங்க வந்து பாயிண்ட்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம். நான் சொன்னது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம பேசின ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு. ரெண்டாவது வந்து மார்க்கெட் உடையிற சமயத்தில் தான் வந்து கண்டிப்பாக சிப் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த 2 வருஷத்துக்கும் கூட வந்து எஃப்டியிலையோ அல்லது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேயோ இன்னமும் வந்து வட்டி ஓரளவு அதிகமாக தான் இருக்குது. அதில் கூட போட்டுட்டு கூட வர்ற வட்டியை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இம்மீடியட்டாக அடுத்த வருஷம் காசு தேவைன்னா தயவு செஞ்சு போடாதீங்க. சரிங்களா? உங்களுடைய கோல் வந்து என்னென்னா 5 வருஷத்துக்காவது, குறைஞ்சது 5 வருஷத்துக்காவது, நம்ம 7 வருஷம் பற்றி பேசியிருக்கிறோம். சரிங்களா? குறைஞ்சது 5 வருஷத்துக்கு கூட எனக்கு தேவையில்லைப்பா அப்படிங்கிற காசை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம். 7 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் கிடைக்கிது, 5 வருஷம் கழிச்சும் என்னால் வந்து சமாளிக்க முடியல, அந்த மாதிரி டைட்டான சுச்சுவேஷனாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுடைய நார்மல் லைஃபு, டெப்ட்டு, கோல்டு, ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு, கேஷ் ஃப்ளோ, இது எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற காசை தான் வந்து ஸ்டாக்கில் போடணும். இன்ஃபேக்ட் வந்து ஸ்டாக்கில் போடுறதுக்கு முன்னாடி பாண்ட் எதனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டாக்குக்குள்ளே வரணும். ஏன்னா நான் உங்களை டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக தான் இருக்கிறத வந்து நான் விரும்புகிறேன். அதுதான் உங்களுடைய கோர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இந்த டிஃபென்சிவ் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் விளையாண்டு அதை வந்து புரிஞ்சுக்கங்க, அதில் வர்ற லாபம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பேசுகிறேங்க. நான் போட்ட பல வீடியோக்களில் வந்து பல ஸ்ட்ராட்டஜிஸ் பேசியிருக்கிறேன். பட் கோர் ஸ்ட்ராட்டஜி இதுதான். சரிங்களா? இந்த கோர் ஸ்ட்ராட்டஜிலேயே வந்து நல்லா காத்தாடி பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிசிஎஸ்லாம் வந்து 2008 கிராஷில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் ரொம்ப சீப்பான விலைக்கு வந்துச்சு. அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எப்படி தெரியுமா வாங்கணும்? உங்களுக்கு இந்த மல்டி பேக்கர் ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வச்சிருக்கிற 4%, 5% வச்சிருந்த இந்த கம்பெனிகள் வந்து காத்தாடி யாருமே இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நல்லாவே பல்காக வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதை பொறுமையோடு வந்து மார்க்கெட்டில் எந்த ஸ்பெக்குலேஷன் வந்தாலும் இது எல்லாமே கம்பெனிஸ் வந்து இன்னமும் இருக்குது, ரன் பண்ணிகிட்டு இருக்குது. எம்ப்ளாயியோடைய சைஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் குறைக்கல, ஒரு 5% தான் லே ஆஃப் நடக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரி பண்ணாமல் பொறுமையாக வந்து பல்காக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மொத்த சொத்துலையுமே வந்து ஒரு 25% கிட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் போட்டேன்ப்பா, ஆனால் வந்து நான் போட்ட இடம் பயங்கரமான கிராஷு, 2008 ஒரு 30%க்கு மேலே உள்ள கிராஷில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 30 to 60% கிராஷில் போட்டேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரத்த கலரி தான் இருக்குது. பட் ஆனால் நான் வாங்கின கம்பெனிகள்லாம் அற்புதமான கம்பெனிகள், எம்ப்ளாயிஸ்லாம் இன்னும் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ஃபோலியோவை மூடி வச்சுட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்காம நீங்கள் வேறு அசட் கிளாஸஸ், கோல்டு, டெப்ட்டு அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு வர்ற கேஷ் ஃப்ளோவை எஃப்டி எப்படி போடுறது, எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி போடுறது, அல்லது லேண்டு கீண்டு வாங்கலாமா, அந்த மாதிரி போய்க்கிறது பெட்ரு தான். அது கூடவே சேர்த்து நீங்கள் தொடர்ந்து வந்து நம்ம வீடியோக்களையும் பார்க்கணும், நாலேஜும் வேணும்ல. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் வந்து நீங்கள் அந்த 25% போட்டுட்டால் நம்ம ஸ்டாட்டிக் லைஃப்பில் இல்லை, நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கூட்டிகிட்டே இருக்குது. அப்போது இந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த போர்ட்ஃபோலியோ வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நமக்கு வந்து வருமானமும் எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி வந்து நம்ம க்ரோத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டே போகணும். அந்த மொதல் ஸ்டெப்பு தான் இந்த கோர் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு வந்து 20p அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் நீங்கள் பயப்படக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிற ஸ்ட்ராட்டஜி. ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் கீழே தான் போகும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. இன்னமும் ஒரு 10% கீழே போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கொரோனா மாதிரி மேலெல்லாம் வந்துடாது. ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது வந்து அப்படியே நேராக கிடக்கும். அதாவது கன்சாலிடேஷன், டைம் கரெக்ஷன் சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக உங்களை அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா
நீங்கள் வாங்கின விலைக்கு, அதாவது பாட்டமில் வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா 4-5% வந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவில் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கும். மார்க்கெட்டினுடைய மிகப்பெரிய சூட்சமமே வந்து நல்ல குவாலிட்டியான பங்குகளை அல்லது இண்டெக்ஸில் போட்டுட்டு என்ன நடந்தாலும் அமைதியாக உட்கார்றது, எக்காரணத்தை கொண்டும் வெளியில் போகக்கூடாது. அப்படி தான் வந்து பெரிய பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ போடுற காசு இன்னமும் உடைபடும். அதுக்காக இன்னமும் உடைபடும்னு நான் சொல்கிறேனே, அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணி போடுறேன் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.